கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய வேத வார்த்தை நீதிமொழிகளின புஸ்தகம் அதனுடைய 28 அதனுடைய 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார். ஐஸ்வர்யாக தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான்னு சொல்லி இன்றைய வார்த்தை சொல்கிறது. ஆமாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறோம், நம்மளுடைய நல்ல படிப்பு இருக்கிறது, நல்ல திறமை இருக்கிறது. அநேக நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், ஏன் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, தேவன் இந்த நாள்ல அவர் சொல்கிறாங்க, உண்மை உள்ளவராக இருக்கும் பொழுது, அவர் சமூகத்திலிருந்து நமக்கு பரிபூர்ண கிடைக்கும். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்கள்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய இந்த உலகத்துல ஒரு நபர்ட்ட இருந்து ஒரு 1000மோ 10,000மோ அப்படி அவங்ககிட்ட வாங்கும் பொழுது, நம்மட்ட அவங்க ஒரு தகுதியை அவங்க எதிர்பார்க்காங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு நபரு தகுதி எதிர்பார்ப்பது நல்லதுதான். ஆனா பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மிடத்துல ஒரு தகுதியை அவர் எதிர்பார்க்கிறாரு. அது என்ன அப்படின்னா உண்மைத்தன்மை. தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரல அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். ஆனா அந்த ஆசீர்வாதம் ஒரு நிரந்தரமற்றது. அங்க கவலையும், கண்ணீரும், வேதனை நிறைந்தது. தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும் பொழுது அங்க மகிழ்ச்சி உண்டு, அங்க நிரந்தரமான ஒரு சந்தோஷங்கள் உண்டு. நம்முடைய பாத்திரம் நிரம்பப்படுகிறது. நம்ம பாத்திரம் மாத்திரம் நிரம்புவது கிடையாது, நம் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து அநேகர்களுக்கு அது என்ன செய்யுதுன்னா அது வழிந்து ஓடுகிறது. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஒரு முழுமையை நம்ம அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம உண்மையான மனுஷன், உதாரணமாக பழைய ஏற்பாடு நாட்கள்ல மோசே அவர் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னா அவருடைய சமூகத்துல நாம் இந்த நாட்களை கற்றுக்கொள்வது உண்மை உள்ளவராக நம்ம இருக்க வேண்டும். நீங்களும் நானும் நம்ம உண்மை உள்ளவராக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். God bless you. Thank you.